Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. நான் இப்போ சொல்ல போற விஷயம் இதெல்லாம் எங்கேயாவது நடக்குமான்னு நீங்க யோசிப்பீங்க. நான் ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லிடுறேன். இது உண்மையிலேயே சவுத் கொரியால நடந்த ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன். உண்மையிலேயே ஏதோ ஸ்குவிட் கேம் பார்க்குற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்க போகுது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி 2 ஃப்ரெண்ட்ஸு காட்டுக்குள்ள கிளம்பி போறாங்க. இவங்களுக்கு வந்து எக்ஸ்கர்ஷன் போறது ரொம்ப பிடிக்கும். இந்த மாரி ட்ரெக்கிங் போறது, எக்ஸ்கர்ஷன் போறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த காட்டுக்குள்ள யாருமே இல்லாத பகுதிக்கு யாருமே இல்லாத பகுதிக்கு போவோம்ன்னு போயிட்டுருக்காங்க. ரெஃபரன்ஸ்க்கு மேப் எல்லாம் வச்சிருக்காங்க. காடோட சென்டர் பகுதி இருக்கதுலே டென்ஸான பகுதி இருக்குல்ல, ஆல்ரெடி அது யாரும் போகாத ஒரு காடு. அதுலயும் சென்டர் பகுதிக்கு போகணும்னு சொல்லி போயிட்டுருக்காங்க. 2, 3 நாள் டிராவல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த மைய பகுதிக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு 2 ஃப்ரெண்ட்ஸும் ஜாலியா அப்படி கத்திட்டு இருக்கிற நேரத்துல, திடீர்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்துகிட்டு, "ஹே அமைதியா இருடா" அப்படிங்கிறான். இவன் இருந்துகிட்டு, "ஏய் எதுக்குடா?" அப்படிங்கிறான். "மச்சான் நல்லா கவனி" அப்படிங்கிறாங்க. 2 பேரும் அமைதியா கவனிச்சாங்கன்னா, தூரத்துல யாரோ ஒருத்தங்க பயங்கரமா சவுக்கடி வாங்குறாங்கன்னு தெரியுது. பெரம்பால் அடி வாங்குறாங்கன்னு தெரியுது. கத்துறாங்கன்னு தெரியுது. இவங்க 2 பேரு நம்மளே யாருமே வராத இடத்துக்கு வரணும்னு நெனச்சிருக்கோம். இது அடர்ந்த காடு. இந்த காட்டுக்குள்ள யார் இந்த சவுண்ட குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு, வேகமா 2 மரத்துக்கு பின்னாடி இருந்துகிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா ஏறி என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு பார்த்தா, காட்டுக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய மேன்ஷன் மாதிரி இருக்குது. உள்ளுக்குள்ள என்ன இருக்குதுன்னு கூட பார்க்க முடியல. பட் அதுக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான மக்கள் ஓகேவா? ரொம்ப துன்புறுத்தப்பட்டு, பயங்கரமா சவுக்கால் அடிக்கப்பட்டு, கட்டையால் அடிக்கப்பட்டு, பெரம்பால் அடிக்கப்பட்டு, வேல வாங்கப்பட்டுட்டு இருக்காங்க. என்ன வேல? அங்க இருக்கிற மரங்கள வெட்டக்கூடிய வேலைகள பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மிகப்பெரிய மேன்ஷன் மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல, அதிலிருந்து கன்டினியூஸா வெளிய புகை மட்டும் வந்துட்டு இருக்குது. அந்த புகை பயங்கரமா நாறுது. விட்டா மனுஷங்கள எரிக்கிறாங்கன்னு கூட சொல்ற அளவுக்கு நாத்தம் புடிச்ச புகை வெளிய வந்துட்டு இருக்குது. இவங்க 2 பேருக்கு என்னடா ஊருக்கு நடுவுல இப்படி காட்டுக்கு நடுவுல இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பதறி போயி யாரு தான் அங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு டெலஸ்கோப் மாதிரி இந்த பைனாகுலர்ஸ்லாம் வச்சு பார்க்குறப்போ, முன்னாடி அடி வாங்கிட்டு இருக்கிற ஒருத்தர பார்த்தா ரொம்ப அதிர்ந்து போயிடுறாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சவுத் கொரியால இருக்கிற அரசாங்கத்த எதிர்த்து பயங்கரமா கேள்வி கேட்ட ஒரு நபர். அவர் காணாம போயிட்டாருன்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. இங்க காட்டுக்குள்ள 4 பேர்கிட்ட சவுக்கடி வாங்கிட்டு மரத்த வெட்டிட்டு இருக்காரு. 2 ஃபிரெண்ட்ஸும் இத பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிரணும்னு சொல்லிட்டு வேக வேகமா காட்டுல இருந்து வெளிய வந்து மீடியா கிட்ட சொல்றாங்க, போலீஸ் கிட்ட சொல்றாங்க. பெரிய கேஸ் ஆக்குறாங்க. இத பத்தி ஒரு தனி என்குயரி ஆர்டர் பண்ணப்பட்டு ஒரு ரியல் லைஃப் ஸ்குவிட் கேம் சவுத் கொரியால காட்டுக்குள்ள நடந்திருக்குங்கிறது தான் இன்னைக்கு எல்லாரையுமே தலைய சுத்த வைக்குது. 5000 மனிதர்கள் ஓகேவா? 1, 2 பேர் இல்ல. ஆயிரக்கணக்கான மனிதர்கள் 5000 பீப்பிள் வந்து பெர்மிஷன் இல்லாம கடத்தி செல்லப்பட்டு, அதுக்குன்னு வேன்லாம் வரும். ஊருக்குள்ள வந்து யார் யார தூக்கி உள்ள போடணுமோ தூக்கி போட்டு 5000 பேர யோசிச்சு பாருங்க. 1, 2 பேர் இல்ல. 5000 பேர காட்டுக்குள்ள வச்சு எப்படி எப்படி துன்புறுத்த முடியுமோ, எப்படி எப்படி காம்படிஷன் அவங்களுக்குள்ள நடத்த முடியுமோ, எப்படி எப்படி அவங்கள வச்சு வேல வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான அப்யூஸும் ஆண்கள், பெண்கள்னு பாகுபாடு பார்க்காம எல்லாருக்குமே வந்து எல்லா விதமான தொல்லைகளும் குடுக்கப்பட்டிருக்குது. இது உலகத்துக்கு வெளிய தெரிய வருது. இன்னைக்கு வீடியோல இத பத்தி தான் நான் உங்ககிட்ட டீட்டெயிலா சொல்லப் போறேன். பட் அதுக்கு முன்னாடி நான் தேங்க்ஸ் சொல்லணும். யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரியா ரங்கநாதன், ஸ்டார்ம் பிரேக்கர் 04 அண்ட் சௌமியா சரத்குமார் 3 பேரும் எனக்கு இத கன்டினியூஸா எனக்கு Instagramல ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருந்துகிட்டு, ப்ரோ இத பத்தி பேசுங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கக்கூடிய கொரியாவோட சவுத் கொரியாவோட உண்மையான ஸ்குவிட் கேம பத்தி தான் இன்னைக்கு டீட்டெயில்டா சொல்லப் போறேன். ஸோ இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1950ஸ் காலகட்டங்கள்ல சவுத் கொரியா, நார்த் கொரியா 2 நாட்டுக்கும் நடுவுல போர் நடக்குது. இந்தியா, பாகிஸ்தான் மாதிரி. அந்த போர்ல வந்து சவுத் கொரியா, நார்த் கொரியா இதுதான் சொல்லி லைன்லாம் பிரிச்சு வச்சுட்டு, இனிமே நீங்களும் சண்டை போட்டுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான கண்ட்ரீஸும் சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப இந்த 2 கண்ட்ரி இருக்காங்கல்ல, இந்த 2 கண்ட்ரியுமே போர்ல நெறைய பேர இழந்துட்டாங்க ஓகேவா? அதுவும் சவுத் கொரியா கண்டமானிக்கு உயிரிழப்புகள் நடந்துச்சு. இவங்களோட குழந்தைங்கலாம் இருப்பாங்கல்ல, ஸோ அப்பா, அம்மா 2 பேரும் போர்ல இறந்துட்டாங்கன்னா, அவங்களோட குழந்தைங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆர்ஃபன்ஸ் ஓகேவா? ஆயிரக்கணக்கில, லட்சக்கணக்கில சவுத் கொரியா ஃபுல்லா இருந்தாங்க. இவங்களுக்குன்னு டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு அப்பா, அம்மா கிடையாது. இறந்துட்டாங்க போர்ல. சவுத் கொரியாக்காக தான் இறந்திருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்துக்கிறதுக்கு தாத்தா, பாட்டி கிடையாது. ஸோ திடீர்னு சொந்த பந்தங்கள் யாருமே இல்லாம ஒரு ஜெனரேஷனாவே நெறைய பேர் இருந்தாங்க. இவங்க வந்து சவுத் கொரியால இருக்கக்கூடிய சியோல், பூசான் மாதிரி சிட்டீஸ்ல வந்து பிரிட்ஜுக்கு கீழ, அங்க இருக்கக்கூடிய குளத்துக்கிட்ட, அப்புறம் மால்ஸ் கிட்ட இந்த மாதிரி ரோட்ல தான் வந்து அவங்கலாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த நாட்டோட தலைவரா இருந்த பார்க் இன் குவென் அப்படிங்கிறவர் வந்து, இவங்கலாம் ஏன் இங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு எப்பவுமே அவங்கள பார்த்து வெறுத்துட்டு இருந்தாரு. கொஞ்ச வருஷத்துல சவுத் கொரியா வந்து ஒரு ஒலிம்பிக்ஸ வேற ஹோஸ்ட் பண்ண போறாங்கன்னு தெரிய வர்றப்போ, பார்க் இன் குவென் என்ன டிசைட் பண்றாருனா, நம்ம ஒலிம்பிக்ஸ ஹோஸ்ட் பண்ண போறோம். ஜெனரலாவே இவங்கலாம் ஊருக்குள்ள இருக்கிறது நல்லா இல்ல. பெரிய பெரிய பங்களாலாம் கட்டி வச்சுட்டோம். பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் இருக்குது. பட் இவங்க ஊரெல்லாம் வந்து ஒழுங்கா இல்லப்பா. இவங்கலாம் பார்க்கறதுக்கு நல்லா இல்ல. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா
நம்ம வந்து இவங்கள எல்லாத்தையும் கொண்டு போகணும். ஊர விட்டு வெளிய கொண்டு போயிடணும். ஒலிம்பிக்ஸ் வேற நடக்க போகுது சியோல்ல. உலகத்தில இருக்கக்கூடிய எல்லா நாட்டவரும் வருவாங்க. எல்லா மீடியாவும் வரும். அப்போ சவுத் கொரியாவ ரொம்ப அழகா காமிக்கணும். இவங்கலாம் இங்க இருந்தா பார்க்கறதுக்கு அழகா இருக்காது. அதனால இவங்களெல்லாம் புடிச்சுட்டு கொண்டு போய் எங்கேயாவது விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகா சொல்லி விடுறாரு. அப்போ அங்க இருக்கக்கூடிய சீஃப் ஆஃப் ஆர்மி என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரதர்ஸ் வெல்ஃபேர் கேம்ப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறாரு. ஓகேவா? இந்த பிரதர்ஸ் வெல்ஃபேர் அப்படிங்கிறதோட முக்கியமான குறிக்கோள் என்னன்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களெல்லாம் அங்க கொண்டு போய் வச்சுக்கிட்டு, அவங்களுக்கு வேலைவாய்ப்பு, அவங்களுக்கு வீடு, அவங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு இடம், செய்றதுக்கு ஒரு வேலை, இதெல்லாம் உருவாக்கணுங்கிறது தான். பட் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத யாருமே மானிட்டர் பண்ணாம விட்டது. இந்த டெஃபினிஷன் வந்து என்னன்னு போட்டாங்கன்னா, சொசைட்டி அதாவது சிட்டீஸ வந்து அழுக்காக்கக்கூடிய எல்லாரையுமே கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் டெஃபினிஷன். ஸோ சிட்டிய அழுக்காக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சில்ட்ரன் ஆஃப் வார் இருக்காங்கல்ல, போர் காலகட்டத்தில பொறந்த குழந்தைங்க, அப்பா, அம்மா இறந்து போன குழந்தைங்கள எல்லாத்தையுமே கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க தான் சிட்டியில வந்து வீடுகள் இல்லாம, உடைமைகள் இல்லாம இருந்துட்டு இருக்காங்க. பார்த்துக்கிறதுக்கு தான் அப்பா, அம்மா கிடையாது. அவங்களெல்லாம் கொண்டு போய் விட்டுர்றாங்க. 2வது என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்க பிசிக்கலா சேலஞ்ச்டா இருப்பாங்கல்ல, போர் காலகட்டத்தில காயப்பட்டவங்க, அவங்கள கொண்டு போய் விட்டுர்றாங்க. ஏன்னா அவங்கலாம் போயிட்டு வர்றதுக்குலாம் எக்ஸ்ட்ராவா நெறைய தேவைப்படுது. அவங்கலாம் வேணான்னு சொல்லிட்டு அவங்கள போய் கேட்கறதுக்கு மனசாட்சியே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா இது உண்மையிலேயே சவுத் கொரியால நடந்திருக்குது. ஸோ அவங்கள போய் இந்த கேம்ப்லலாம் விடுறாங்க. அடுத்து 3வது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்த எதிர்த்து கேள்வி கேட்பாங்கல்ல. இந்த பார்க் இன் வென்கிறவரு ஒரு ரொம்ப கரப்ட்டான ஒரு லீடரா சவுத் கொரியால பார்க்கப்பட்டாரு. இன்க்ளூடிங் அந்த ஒலிம்பிக்ஸ்லயே அவர் ஆயிரக்கணக்கான கோடி காசெல்லாம் அடிச்சிருக்காருன்னு அப்பவே பேசப்பட்டுச்சு. ஸோ இவ்ளோ காசு அடிக்கிற ஒருத்தர பத்தி எதிரா கேள்வி கேட்பாங்கல்ல. எவன் கேள்வி கேட்டாலும் அவன கொண்டு போய் இதுல சேர்த்து விட்டுருவாங்க. ஏன்னா இவங்க டெஃபினிஷன் என்ன? யாரு வந்து சிட்டிய அழுக்காக்குறாங்களோ, இவங்க கேள்வி கேட்டு சிட்டிய வந்து நிம்மதியா இருக்க விடல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலயும் கேஸு. கடைசில போய் பார்த்தீங்கன்னா, அந்த கேம்ப்ல 10% தான் இவங்க சொல்ற மாதிரி சிட்டில வீடு இல்லாம இருக்கிறவங்க. 90% அரசாங்கத்த கேள்வி கேட்கிறவங்க. ஒரு போலீஸ் காசு வாங்குறான்னு தெரிஞ்சா அவன போட்டு குடுக்குறவங்க. சிஸ்டம்குள்ள இருந்துகிட்டு சிஸ்டம் வந்து யார் யாரு பிரைப் வாங்குறாங்கங்கிறத வெளிய காமிச்சு குடுக்கக்கூடிய விசில் ப்ளோவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அரசாங்கத்த எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய 90% ஆஃப் த பீப்பிள கொண்டு போய் இந்த கேம்ப்ல அடைச்சு வச்சுட்டாங்க. இந்த கேம்ப்புக்குள்ள நம்ம நெனச்சு கூட பார்க்க முடியாத சித்திரவதைகள் நடந்திருக்குது. 1 நாள், 2 நாளுக்கு இல்ல, வருஷக்கணக்கா. என்ன சித்திரவதைங்கிற ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு பையனோட கதையவே சொல்றேன். ஸோ, யிங் அப்படிங்கிற ஒரு பர்ட்டிகுலர் பையன் வந்து இந்த இடத்துல திடீர்னு ஒரு நாள் அவன் அப்பா, அம்மா எல்லாருமே இருந்திருக்காங்க. ஸோ, அப்படி இருந்த காலகட்டத்தில எல்லாருமே இருந்த காலகட்டம். ஓகேவா? இல்லாம இல்ல. எல்லாருமே இருந்திருக்காங்க. அப்போ ஒரு நாள் ஒரு வேன் வரும். இந்த வேன் தான் எல்லாரையும் புடிச்சிட்டு போகும். ஸ்குவிட் கேம் மாதிரி தான் இருக்கும். ஒரு வேன் வந்து யார் யாரு ரோட்ல இருக்காங்கன்னு பார்த்து கேட்கறதுக்கு ஆள் இல்லன்னா தூக்கி உள்ள போட்டு போயிடுவாங்க. அன்னைக்குன்னு பார்த்து அவனோட அப்பா, அம்மா 2 பேரும் பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கோம். நீ வீட்ல வந்து உள்ள இரு, வெளிய வந்துராதன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா இந்த பையன் யின்னுங்கிற பையன் வெளிய வந்து விளையாண்டுட்டு இருந்திருக்கான். இந்த வேன் வந்து இவன பார்த்த உடனே, "அப்பா, அம்மா எங்க?" அப்படின்ன உடனே, அவன் தெரியல அப்படின்னு இருக்கான். அவன் தெரியலன்னு சொன்னா சின்ன பையன் ஓகேவா? ஒரு 6, 7 வயசு பையன். அவன தூக்கி வேனுக்குள்ள போட்டாங்க. கூப்பிட்டு கொண்டு போயிட்டாங்க. இந்த பையன போய் இறக்கி விட்ட அந்த கேம்போட பேரு தான் பிரதர்ஸ் வெல்ஃபேர். காட்டுக்குள்ள போய் இறக்கி விடுறாங்க. இந்த பையனுக்கு போய் இறங்குன உடனே 7 வயசு பையனுக்கு எதுவும் தெரியல. அவங்க அப்பா வருவாங்க, அம்மா வருவாங்கன்னு காத்துட்டு இருக்கான். பட் எதுவுமே கிடையாது. அங்க போய் இறக்கி விட்டாங்க. அவனுக்குன்னு நம்பர் குடுக்கப்படுது. இனிமே உனக்கு பேர்லாம் கிடையாது. இன்லாம் கிடையாது. இனிமே உன் நம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு 333 அப்படிங்கிற ஒரு நம்பர் குடுக்குறாங்க. அங்க அவன் வந்து போய் இறங்குன இடத்துல பார்த்தீங்கன்னா, சுத்தி இன்னும் ஒரு 10, 20 பேர் குழந்தைங்க இருக்காங்க. இவனுக்கு இன்னும் ஒண்ணும் புரியல. என்னடா அப்பா, அம்மா இனிமே இங்க வருவாங்களா? அதுன்னு 7 வயசு பையன்லாம் ஒண்ணுமே தெரியாது. அடுத்த நாள் விடிஞ்சதுக்கப்புறம் காலையில 5 மணிக்கு சைரன் ஜங் ஜங் ஜங்ன்னு அடிக்குது. விடியவே இல்ல. இன்ஃபாக்ட் 5:00 இன்னும் இருட்டா இருக்கிற நேரத்தில சைரன் ஃபுல்லா அடிக்குது. பதறி போய் இங்க இருக்கக்கூடிய ஒரு 10, 20 குழந்தைங்க வெளிய போய் பார்த்தாங்கன்னா, அங்க ஆல்ரெடி ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. குழந்தைங்க மட்டும் இல்ல. வயசானவங்க, பெரியவங்க, பெண், ஆண் எல்லாருமே அங்க இருந்துட்டு இருக்காங்க. இவங்களும் அந்த மாதிரி ஒரு இடத்துல சேர்க்கப்படுறாங்க. ஒரு ரூமுக்கும் 100 பேர் இருப்பாங்க. 100 100ஆ எல்லாரையுமே பிரிச்சு வைக்கிறாங்க. இவங்களையும் ஒரு டீம்ல போய் சேர்த்து விடுறாங்க. "யாருங்க நீங்க? என்னோட அப்பா, அம்மா எங்க வருவாங்கன்னு?" அந்த பையன் கேட்குறான். ஒரு 7 வயசு பையன கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்காம பொலீர்ன்னு ஒரு அறை. அவன் சுருண்டு கீழ விழுகுறான். மறுபடியும் மயக்கம் தெளிறான். மறுபடியும் எங்கன்னு கேட்குறான். அடிக்கிறாங்க. அப்பதான் அவனுக்கு புரியுது. எங்க, யாரு, அப்பா, அம்மா எதுவுமே பேசக்கூடாது. அமைதியா இருக்கணும்னு. பழகி போற இந்த பையன் வந்து சரி ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, காலையில பிரஷ் குடுப்பாங்களாம். பிரஷ் பண்றதுக்கு. 100 பேர் ஒரு ரூம்ல இருப்பாங்களாம். மொத்தமே 10 பிரஷ் தான் வருமாம். பிரஷ்ஷ 10 பேரு ஷேர் பண்ணணும். ஓகேவா? ட்ரெஸ்ஸு ஸ்கேம்பியா குடுக்குறது. அப்புறம் உடல் ரீதியான தொல்லைகள். ஆண்களுக்கு, பெண்களுக்கு பாகுபாடு பார்க்காம இல்லாம எல்லாருக்குமே செக்யூரிட்டி கார்ட்ஸ் அங்க இருக்கிறவங்க தொல்ல பண்றது. என்னென்ன நினைக்க முடியுமோ எல்லா சித்திரவதையும் பண்றாங்க. எதுக்கு இதெல்லாம் பண்றாங்க? எதுக்கு இவங்களலாம் இங்க வச்சிருக்காங்கன்னு தானே யோசிக்கிறீங்க. உள்ளுக்குள்ள 20 ஃபேக்டரி இருக்குது. அந்த பெரிய மேன்ஷனுக்குள்ள மொத்தம் 20 ஃபேக்டரிஸ் இருக்குது. சின்ன சின்ன மரக்கட்டைய செய்றதா இருக்கட்டும், சோப்பு செய்றதா இருக்கட்டும், இந்த மாரி நெறைய ஃபேக்டரிஸ் இருக்குது. அதுல எல்லாத்தையுமே இவங்க எல்லாத்தையும் போய் வேலை செய்ய வைப்பாங்க. ஒரு டீமுக்கும் ஒரு ரூம்ல 100 பேர் இருப்பாங்க. அவங்கலாம் மொத்தம் ஒரு டீம் 105 பேர் ஒண்ணா சேர்ந்து, அந்த டீமுக்குன்னு ஒரு வேலை ஒரு நாள் அசைன் பண்ணப்படுவாங்க. 105 பேர் இன்னைக்கு இங்க இருக்காங்களா? இவங்களுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு சோப் செய்யணும் அப்படின்னு ஒண்ணு சொல்லிடுவாங்க. டே முடியிறப்போ நீங்க வந்து
1,00,000 சோப் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. 100 பேர் தான் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு செஞ்சு 99,000 சோப் செஞ்சுட்டாங்கனால், அப்போ இன்னும் 1000 சோப் உங்களால செய்ய முடியாதான்னு சொல்லிட்டு, வேலை செய்யாத ஒரு பையனும் இல்ல. அத்தன பேரையும் ஆண், பெண்ணு பாகுபாடு பார்க்காம அத்தன பேருக்கு மறுபடியும் சவுக்கடி, அடி, உத எல்லாமே இருக்கும். சாப்பாடு குடுக்க மாட்டாங்க. சித்திரவதை பண்றது. இவனுக்கு இந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கான். அப்புறம் வந்து மாத்திரை குடுப்பாங்க. ஓகேவா? இவங்களோட கேம்ப்லலாம் மொத்தம் லட்சக்கணக்கான மாத்திரைகள் குடுக்கப்பட்டிருக்குன்னு தெரிய வருது. இந்த மாத்திரையெல்லாம் என்னன்னா, நம்மளுக்கு ஒரு சொரணை இல்லாம போகுறதுக்கு மாத்திரையெல்லாம் குடுப்பாங்க. போதைப் பொருளுக்கு அடிமையாகுறதுக்கு மாத்திரை குடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கண்டமேனிக்கு மாத்திரை குடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு 333 வந்து பார்க்குறான். அந்த கேம்ப்க்குள்ள யாரோ ஒருத்தங்க தெரிஞ்சவங்க மாதிரியே இருக்காங்க. அப்புறம் தான் ரியலைஸ் பண்றது அவனோட அப்பா. 2 வருஷம் ஆயிடுச்சு. அவனுக்கு இப்போ 9 வயசு ஆயிடுச்சு. அப்பாவ பார்த்தவுடனே ஓடி போய் கட்டி பிடிச்சு அழுகுறான். அப்பா, 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 அப்பான்னு. அப்பாவுக்கு இவன் யாருன்னு கூட தெரியல. அப்பா மென்டலா சிக் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் தான் பல வருஷம் கழிச்சு தெரிய வந்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையன் வந்து கொண்டு போயிட்டாங்கல்ல இவங்க. உண்மையிலேயே நடந்த கதை. அவர் அதுக்கப்புறம் வெளிய வந்து சொன்னாரு. கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்பா, அம்மா 2 பேருக்குமே வந்து குழந்தைய தொலைச்சுட்டோங்கிற ஒரு மிகப்பெரிய மனக்கவலை. அவனுக்கு என்னாச்சுன்னே தெரியாது. ஓகேவா? இறந்துட்டானா? யாராவது கொண்டு போயிட்டாங்களா? எதுவுமே தெரியாது. வீட்ல இருந்த பையன காணோம். அவங்க அப்பா அதிலேயே வேலைக்கு போகாம பயங்கரமா போதைக்கு அடிமையா சரக்கு அடிக்க ஆரம்பிச்சு, பைத்தியமாயி ரோட்ல கிடந்திருக்காங்க. அவங்க தான் சிட்டிய கிளீன் பண்ணுவாங்களே! அவங்க அப்பாவையும் தூக்கிட்டு வந்து 2 வருஷம் கழிச்சு இங்க விட்டுருக்காங்க. ஸோ இவ்ளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்குது. ஸோ இங்க நெறைய பேர் இந்த மாதிரி இருந்திருக்காங்க. அரசாங்க இது கேள்வி கேட்கிறவங்க, சிட்டில வந்து வீடு இல்லாம இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் இங்க வந்து போட்டுர்றாங்க. இப்போ இதுலலாம் வந்து வேலை பார்க்குறாங்கல்ல, சோப் செய்றதா இருக்கட்டும், மரக்கட்டைகள் செய்றதா இருக்கட்டும், விறகு எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் இவங்களுக்கு ஊதியமே கிடையாது. இவங்களுக்கு நம்பர் மட்டும் தான். பேர மறந்துருவாங்க. எதுவுமே கிடையாது. காலையில எந்திரிக்கிறோம், போய் கரெக்ட்டா வேலைய பார்க்கணும், தூங்கணும். வேலை பார்க்கணும், தூங்கணும். சாப்பாடு குடுக்குறது தான் சாப்பாடு. இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர வச்சிருக்காங்க. அண்ட் கன்டினியூஸா பிசிக்கலா என்னென்ன தொல்லைகள் குடுக்க முடியுமோ, அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் அது எல்லாமே குடுப்பாங்க. இப்படியே அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கிறப்போ, ஒரு நாள் தான் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் வெளிய இருந்து வந்து பார்க்குறாங்க. இவ்ளோ பெரிய விஷயம் உள்ள நடந்துட்டு இருக்குங்கிறத அவங்க வெளிய போய் சொல்றாங்க. இது மொத்தமா பூதாகரமா வெடிக்குது. கடைசில என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கெல்லாம் ஹெட்டா இருந்தார்ல பார்க் இன் குவென். இவரு இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆன, இங்கேருந்து உருவாக்கப்பட்டு வெளிய விக்கப்பட்ட சோப்பு, மரக்கட்டை, சின்ன சின்ன பொம்மை எல்லாத்தையுமே வந்து ஃபார் ப்ராஃபிட் அவரு கண்டமானிக்கு வித்திருக்காரு. எல்லா காசையும் அவர் அக்யூமுலேட் பண்ணியிருக்காரு. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்க அண்ட் ஆண் குழந்தைங்க எஸ்பெஷலி சின்ன வயசுல இருப்பாங்கல்ல, ஒரு 10 வயசுக்கு கீழ இருக்கிறப்போ, அவங்கள எல்லாத்தையும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அடாப்ஷனுக்கு போட்டுருவாங்களாம். ஸோ இன்டர்நேஷனல் லெவல்ல இதுவும் சீரிஸ்ல காமிக்கிற மாதிரி தான் இருக்கும். உண்மையிலேயே வெளிநாட்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரங்க வருவாங்களாம். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஷோ நடக்கும். இந்த கிறிஸ்மஸ் கேரோல் மாதிரி சர்ச் ஹெல்ப்போட இவங்க வந்து பெருசா ஒண்ணு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து அங்க இருக்கக்கூடிய லோக்கல் சர்ச்ல இருக்கக்கூடிய சில பேர் கூட உடந்தையா இருக்காங்க. ஸோ இவங்க சர்ச்சுக்கெல்லாம் இன்டர்நேஷனல் லெவல்ல வராங்கங்கிற மாதிரி காமிச்சுட்டு, உள்ளுக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய ஷோ போடுறது. அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கேரோல் இவங்களெல்லாம் கொயர் பாட வைக்கிற மாதிரி பாட வைக்கிறது எல்லாம் பண்ணிடுறது. வர்றவங்க வந்து எனக்கு இந்த குழந்தைய புடிச்சிருக்குது, நான் கொண்டு போறேன்னு RRR படத்தோட ஸ்டார்ட்டிங்ல காமிக்கிற மாதிரி அங்க இருக்கிற குழந்தைங்கள பிக் பண்ணி இன்டர்நேஷனல் லெவல்ல கொண்டு போயிருக்காங்க. இதுல சில பேர் அவங்க குழந்தைங்கள நல்லா வளர்த்துருக்காங்க. சில பேர் அவங்க குழந்தைங்கள கொண்டு போனதே வேலைக்காரங்களா தான் கொண்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன கொடுமை நடந்திருக்கும்னு நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வேற நடந்திருக்குது. இது எல்லாமே வெளிய தெரிய வந்த உடனே நெறைய பேர் வந்து ரொம்ப மனமுடைஞ்சு போனதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நல்லா தெளிவா புத்தி இருக்கிறப்போ, நல்லா வாழ்க்கையில வேலை பார்த்துட்டு இருக்கப்போ, அரசாங்கத்த எதிர்த்து கேள்வி கேட்டாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக இப்படி வந்து படுத்தப்பட்டுருக்காங்கங்கிறத நெனச்சு கூட பார்க்க முடியல. அப்புறம் அவங்களுக்கு ஏற்பட்ட சித்திரவதைகள் இருக்குல்ல, அத நான் எழுதி வச்சிருக்கேன் நெறைய. பட் இப்ப நான் உங்ககிட்ட சொன்னேன்னா, நம்மளுக்கு வந்து வாந்தி வர ஆரம்பிச்சுரும். நெனச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கொடுமைகள அவங்க அனுபவிச்சிருக்காங்க. ஓகேவா? ஆண், பெண் பாகுபாடு பார்க்காம. அது ஏன் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன்னா, நீங்க யோசிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஆண்களுக்கும் அங்க நடந்திருக்குது. ஓகேவா? ஜெனரலா பெண்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா கொடுமைகளும் ஆண்களுக்கும் அங்க நடந்திருக்குது. இது ரொம்ப பப்ளிக்காவே எல்லாருக்கும் தெரியும். அடுத்து வந்து இந்த பிரஷ்ஷ மறுபடியும் யூஸ் பண்றதுலேருந்து போடுற இன்னர்வேர் கூட வந்து ஒருத்தங்களுக்குன்னு ஒரு சொந்தமா கிடையாது. அது ரீசைக்கிள் ஆயிட்டே இருக்கும். துவைக்கிறதுக்கு விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நெறைய கொடுமைகள் இருக்குது. இது எல்லாத்தையுமே அவங்க அனுபவிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஃபைனலி போலீஸ் வந்து இப்படி ஒண்ணு இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே கம்ப்ளீட்டா எல்லாரையும் வெளிய கொண்டு வந்து, அவங்களுக்குன்னு வீடுகளோட, அவங்களோட குடும்பங்களோட இணைக்கணும்னு பார்த்தா நெறைய பேருக்கு குடும்பமே கிடையாது. ஏன்னா இவங்கள தான் குழந்தையிலே உள்ள கொண்டு போயிட்டாங்கல்ல. ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ்லயே மறுபடியும் இருக்காங்க. ஆனா இவங்க வெளிய வந்து நான் இதுக்குள்ள தான் இருந்தேங்கிறத இன்னும் சொசைட்டில நெறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. 2001ல சில பேர் வெளிய வந்து சொன்னாங்க. பட் நெறைய பேர் இன்னும் சொல்லாம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்ப இவங்க இதெல்லாம் கோ த்ரூ பண்ணியிருக்காங்கன்னு சொசைட்டி வந்து ஸ்டிக்மாடைஸ்டா பார்க்கப்படும். உள்ளுக்குள்ள நெறைய நோய்கள் பரவி இருக்குது. எஸ்டிடிஸ் நெறைய உள்ளுக்குள்ள பயங்கரமா பரவி இருக்குது. ஸோ, இந்த மாரி ரொம்ப ஸ்டிக்மாடைஸ் பண்ணப்பட்டு வச்சிருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமா சில பேர் வெளிய வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல விக்கப்பட்ட குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்கள நெறைய பேர் சவுத் கொரியன் கவர்ன்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி மறுபடியும் அவங்கள சவுத் கொரியாவுக்கு கொண்டு வந்து அவங்களோட அப்பா, அம்மாவோட இணைக்கிறது. இப்போ பை திஸ் டைம் அவங்கலாம் தாத்தா, பாட்டி ஆயிட்டாங்க. அவங்களோட அடல்ட்ஸான குழந்தைங்கள இணைக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேலையுமே நடந்துட்டு இருக்குது. ஸோ, இவ்ளோ விஷயம் பண்ண பார்க் இன் குவென் இருக்கார்ல, அவருக்கு தண்டனை குடுக்கணும்னு சொல்லி கூட ஒரு மிகப்பெரிய போராட்டம்லாம் நடத்தப்பட்டுச்சு. கடைசில அவருக்கு எதுவும் கிடைக்கல இதனால. பட் அவங்களோட
கூட்டத்தில அவருக்கான்னு தெரியல. பட் அவருக்கோ, அவரோட ஃபர்ஸ்ட் தளபதிக்கோ சம்ஒன்க்கு வந்து 2 வருஷம் தண்டனை குடுக்கப்பட்டுச்சு. அதுவுமே கரப்ஷன் சார்ஜஸ்ல இந்த சார்ஜ் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. பட் இது எல்லாமே உண்மையிலேயே சவுத் கொரியால நடந்திருக்குன்னு நெனச்சா எப்படி இருக்குது? ஏதேதோ பார்க்குறதுக்கு சினிமால இருக்குன்னு தானே யோசிப்போம். ஆக்சுவலா ஸ்குவிட் கேம் கதைய பார்த்தீங்கன்னா, அதில வந்து இதெல்லாம் ஜெயிச்சா காசு இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. இதில காசும் கிடையாது. ஓகேவா? சும்மா எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல விட்டுருவாங்க. வாழ்க்கை ஃபுல்லா மெஷின் மாதிரி வேல பார்க்கணும். இப்படி ஒரு கொடுமைய அனுபவிச்சிருக்காங்க சவுத் கொரியால. உண்மையான மக்கள் 5000 பேர் இதில இருந்திருக்காங்க. அங்க கொல்லப்பட்டவங்க மட்டும் ஓகேவா? வேலை செய்ய முடியல. அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ செத்தாங்கங்கிறது மட்டும் நான் சொல்லல. நான் சொல்றது கொல்லப்பட்டவங்க. எனக்கு இவன் பார்க்க புடிக்கல. முகம் நல்லா இல்லன்னு சொல்லிட்டு ஒருத்தங்கள கொன்னாங்களாம். இது உண்மையிலேயே நடந்திருக்கு சவுத் கொரியால ஓகேவா? முகம் நல்லா இல்லன்னு சொல்லிட்டு அங்க வேலை பார்த்துட்டு இருந்த அஃபிஷியல் கிடையாது. செக்யூரிட்டி கார்ட் வந்து ஒருத்தன கொன்றுருக்காங்களாம். இந்த மாதிரி இறந்தவங்களோட எண்ணிக்கை மட்டுமே 500க்கு மேலன்னு சொல்றாங்க. அது போக வேலை பார்த்துட்டு இருக்கப்ப வேலைப்பளு தாங்க முடியாம இறந்து போனவங்களா இருக்கட்டும். 100 பேர்ல எவனோ ஒருத்தன் வேலை பார்க்கலங்கிறதுனால எல்லாரையுமே போட்டு அடிக்கிறதுல இறந்தவங்களா இருக்கட்டும். அது இன்னும் ஆயிரக்கணக்குல இருக்குது. பட் இது சவுத் கொரியாவோட மறைக்கப்பட்ட, மறுக்கப்பட்ட கருப்பு பகுதிகள்ல ஒரு முக்கியமான அங்கம் இது. டார்க்கான பேஜஸ் கருப்புன்னு சொல்ல முடியாது. டார்க்கான பகுதிகள்ல இது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஒரு கிரேசியான ஒரு ஸ்டோரி. சவுத் கொரியால என்னெல்லாம் நடந்திருக்குங்கிறத நான் உங்ககிட்ட இப்போ வந்து சேர்த்துருக்கேன். இதெல்லாம் 1970s, 80ஸ்ல நடந்தது. அவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லா அந்த ஒலிம்பிக்லாம் நடத்தி முடிச்சுட்டாங்க. பட் நம்ம எப்பவுமே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. அப்போ நம்ம நெறைய பேர பார்ப்போம். ஆனா அவங்கள மறுபடியும் பார்க்க மாட்டோம். ஒரு பிரிட்ஜுக்கு கீழ இருக்கிற ஒருத்தங்களா இருக்கட்டும், ஒரு பீச்ல படுத்துட்டு இருக்க ஒருத்தங்களா இருக்கட்டும். அவங்களோட வாழ்க்கை என்னன்னு நம்ம யோசிச்சு கூட பார்க்க மாட்டோம். நம்ம பாட்டுக்கு தாண்டி போயிட்டே இருப்போம். இந்த கதைய பார்த்ததுக்கப்புறம், இது உண்மையிலேயே நடந்திருக்குங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம், ஹோம்லெஸ்ஸா நம்ம ஊர்லயே, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற எல்லா ஊர்லயும், நீங்க மலேசியால, மதுரையில, மெட்ராஸ்ல, மேட்ரிட்ல நீங்க எங்க உலகத்துக்கு போனீங்கனாலும் அங்க ஹோம்லெஸ்ஸா நெறைய பேர் இருப்பாங்க. எனக்கு ஒவ்வொரு டைம் இப்ப அவங்கள பார்க்குறப்பமும், அவங்களோட வாழ்க்கை கதை என்னங்கிறது மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்குது. நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்ட அவங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்க்குறப்போ குடுப்போம். இட் குட் பி ஆஸ் சிம்பிள் அஸ் கெட்டிங் தெம் சம் ஃபுட். கிட்ட இருக்கிற ஒரு சாப்பாட வாங்கி குடுக்குறதுலேருந்து, ஒரு ட்ரெஸ் வாங்கி குடுக்குறதுலேருந்து சம்திங். யாருமே அந்த இடத்துல விருப்பப்பட்டு இருக்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தங்களுக்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய கதை இருக்குது, சோகம் இருக்குங்கிறது மட்டும் இதெல்லாம் பார்த்தா தெரிஞ்சுச்சு. நாளைக்கு நான் உங்கள இன்னொரு வீடியோல பார்க்குறேன். அன்டில் தென் பாய் மதன் கௌரி. அண்ட் நீங்க இந்த மாதிரி வேற ஏதாவது டாபிக் என்கிட்ட சஜெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இன்ஃபாக்ட் இந்த வீடியோவே என்கிட்ட அப்படி தானே சஜெஸ்ட் பண்ணாங்க. ஸோ நீங்க வந்து Instagramல மதன் கௌரின்னு சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல். நீங்க ஈஸியா ஃபாலோ பண்ணிடலாம். அங்க நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் நீங்க ஈஸியா Instagramல எனக்கு டிஎம்மும் பண்ண முடியும். நான் இங்க அத பேசவும் செய்வேன். I'll see you tomorrow. Until then, bye. Love you all. Take care. Cheers MGs.